பெருமையான ஒரு விஷயம். யாரு டைட்டில் வின் பண்ணாலும் அந்த இடத்துல வினோத்தோட முகம் தான் தெரியும் எல்லாருக்குமே. வந்து அதாவது ஃபைனல் போயிருந்தா அவர் தான் டைட்டில் வின்னர் மக்கள் எல்லாமே வந்து ஆசைப்பட்டாங்க, அவர் தான் ஜெயிக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. இருந்தாலும் வந்து அவர் பெட்டி எடுத்து வந்துட்டார். அவருக்கு பெருசா வருத்தம்னாலும் உங்களுக்கு வருத்தம் இருக்கா? அந்த வருத்தம் இருக்கா? அப்ப மக்களின் நாயகன் நம்ம கானா வினோத்தன் தான் சொல்லுவாங்க. அதாவது பிக் பாஸ்ல சொல்றாங்களே இல்லையோ, பப்ளிக் வந்து அவர் தான் வின்னர்னு செலக்ட் பண்ணி எல்லாத்துலயும் இன்டர்வியூலயும் சரி எல்லாத்துலயும் சொல்லி அவங்க மக்களின் நாயகன் வினோத்தனை தான் சொல்றாங்க. பட் அவரோட சுச்சுவேஷன் என்னவோ அந்த நேரத்துல அவர் மனசு எப்படி மாறிச்சோ என்னன்னு தெரியல, அதனால பெட்டி எடுத்திருக்கலாம். இன்னொன்னு அவர் ஒரு வேளை கரெக்டாவும் பெட்டி எடுத்தது நல்லதும் எங்களோட தாட் நல்லதாவே இருக்கும். ஏன்னா அவர் பண்ணாருன்னா கரெக்டா பண்ணுவாரு. இவ்வளவு நாள் இத்தனை நாள் இருந்தாரு பிக் பாஸ் வீட்டுல. அவரு எவ்வளவு யோசிச்சிருப்பாரு. இப்ப நம்ம வெளியே இருந்து நம்ம யோசிக்கிறோம் இவர் வின்னரா இருந்துக்கலாமே, ஏன் பெட்டியை அர்ஜென்ட் பண்ணி எடுத்துட்டாருன்னு. பட் ஆனா அவர் பண்ணது ஒரு வகையில கரெக்ட் தான். அவருக்கு தெரியும் எல்லாமே. இப்போ அவரோட சுச்சுவேஷன் என்ன, காசுக்காக சரி பெட்டி எடுத்துட்டாரு, ஆனா அவர் யோசிச்சுதான் எல்லாத்தையும் பண்ணிருப்பாரு. வினோத்தனை வந்து ஒரு முடிவு எடுத்தாருன்னா அதுல கண்டிப்பா தெளிவான முடிவு தான் எடுப்பாரு. ஆனா எல்லாருமே வந்து யோசிச்சோம், என்னடா இந்த மாதிரி பண்ணிட்டாரு, ரொம்ப மனசு கஷ்டமா இருந்தது. உலக மக்கள் எல்லாமே வந்து வருத்தப்பட்டாங்க, என்னடா வினோத்தனை இந்த மாதிரி பண்ணிட்டாரு. ஏன்னா அவர் தான் டைட்டில் வின்னருக்கு டிசர்வ்டான ஒரு பர்சனு, அவர் இந்த மாதிரி பண்ணிட்டாருன்னு சொல்லிட்டு எல்லாமே வருத்தப்பட்டாங்க. ஆனா அவர் கூட பழகின ஒரு சிலருக்கு தெரியும், அவர் வந்து பண்ணாருன்னா அதுல எதனா ஒரு விஷயம் இருக்கும்ன்றது அது தெரியும். இருந்தாலும் யாரு டைட்டில் வின் பண்ணாலும் அந்த இடத்துல வினோத்தோட முகம் தான் தெரியும் எல்லாருக்குமே. அதனால வந்து வினோத்தனை எடுத்த முடிவு எதுவும் இருந்தாலும் அது கரெக்டா தான் இருக்கும். கண்டிப்பா அவர் வந்து காசு இல்லாம கஷ்டப்படுவாருன்றத விட அவர் கையில காசு இருந்தாலும் எல்லாருக்குமே கொடுத்துருவாரு. அதுதான் உண்மையே. அவர் கையில எவ்வளவு காசு இருந்தாலும், யார் அவங்க ஃப்ரெண்ட்ஸோ அவரை தேடி யார் வந்தாலோ, யாராவது பசங்க கஷ்டப்பட்டிருந்தா கூட அந்த காசை வந்து அவங்களுக்கு கொடுத்துட்டு இவரு காசு இல்லாம இருப்பாரு. அதுதான் கானா வினோத்தனை. அதனாலதான் எல்லாருக்கும் பிடிக்குது அவரை. ஒரு ப்ரோக்ராம் போறோம்னா நாங்க அந்த இடத்துல நான் கீபோர்டு வாசிக்கிறேன்னா எனக்கு பேமெண்ட் தனியா கொடுத்துருவாரு. என் கூட ஒருத்தருக்கு வந்திருப்பாங்கல்ல, அவங்களுக்கும் பாக்கெட்ல வைப்பாரு. இப்ப அது மாதிரி யார் கூட எத்தனை பேர் வராங்களோ அவங்களுக்கு எல்லாம் சும்மாவே காசை வச்சுட்டு ஒரு 20,000 லாபம் கிடைக்குதுன்னா அதுல வந்து எல்லாருக்கும் கொடுத்து ஒரு 3,000 தான் எடுத்துன்னு போவார். அது ஒரு அப்புறம் அது இருந்தாலும் இருக்கிற எல்லாருக்கும் ஷேர் பண்ணி கொடுத்துட்டு அவர் எதுவுமே இல்லாத அப்படியே கிளம்பிடுவார். அது மாதிரி நல்ல மனுஷன். ஏன்னா காசு லைக் பண்ண மாட்டாரு, மனசால ரொம்ப ஆசைப்படுவார் அவர். பட் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்காரா? காசே இல்லப்பா சொன்னதே அதெல்லாம் இது வரைக்கும் எதுவும் சொல்ல மாட்டாரு. அவர் கையில காசு இல்லைன்னா கூட இன்னொருத்தவங்க கிட்ட கடன் வாங்கி கொடுப்பாரு எங்களுக்கு. அந்த மாதிரி என்ன இருக்கணும்.